பாகிஸ்தானின் பஹாவல்பூரில் நேற்று நடைபெற்ற ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதலில் ஜெய்ஷ் இ முகமது அமைப்பின் முக்கிய தலைவரின் சகோதரரும் தற்போது செயல் தலைவருமாக இருந்த அப்துல் ரவுப் அசார், அதாவது மசூத் அசாரின் சகோதரர் அப்துல் ரவுப் அசார் கொல்லப்பட்டார் என்று அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இவர் ஏற்கனவே 1999ஆம் ஆண்டு காத்மண்டு டெல்லி இடையேயான இந்த விமானத்தை கடத்தியதில் முக்கிய பங்கு வகித்தவர் என்றும் பல்வேறு தீவிரவாத தாக்குதல்களில் ஜம்மு காஷ்மீர் மற்றும் இந்தியாவில் நடைபெற்ற பல்வேறு தாக்குதல்களில் தொடர்புடையவர் என்றும் கூறப்படுகிறது. மசூத் அசாருக்கு வைக்கப்பட்ட அந்த குறியில் அவரது சகோதரர் அப்துல் ரவுப் அசார் உயிரிழந்திருப்பதாக இன்று தகவல் வெளியாகி இருக்கிறது. இவர்தான் ஜெய்ஷ் இ முகமது அமைப்பின் முக்கிய தலைவராகவும் செயல் தலைவராகவும் இருந்தார் என்றும் அவரது அண்ணன் மசூத் அசார் அந்த அமைப்பின் தலைவராக இருந்து இந்த தாக்குதலில் அவர் உயிர் தப்பியிருக்கிறார். அவரது குடும்பத்தைச் சேர்ந்த 10 பேர், அதாவது மசூத் அசாரின் சகோதரர் உள்ளிட்ட 10 பேர் இந்த தாக்குதலில் உயிரிழந்திருக்கிறார்கள் என்ற தகவல் இப்போது வெளியாகி இருக்கிறது. பஞ்சாப் மாகாணத்தில் உள்ள பஹாவல்பூர் என்ற இடத்தில் தான் ஜெய்ஷ் இ முகமது அமைப்பின் தலைமையகம் இருக்கிறது. அந்த தலைமையகம் மற்றும் அதை ஒட்டியுள்ள பகுதியில் தங்கியிருந்த மசூத் அசாரின் குடும்பத்தினர் ஒட்டுமொத்தமாக 10 பேர் நேற்று உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியானது. அந்த 10 பேரில் மசூத் அசாரின் சகோதரர் அப்துல் ரவுப் அசாரும் இறந்திருக்கிறார் என்று இன்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஆபரேஷன் சிந்தூரில் ஜெய்ஷ் இ முகமதின் செயல் தலைவர் அப்துல் ரவுப் அசார் கொல்லப்பட்டிருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது.